ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாப்பியான நியூஸ் பற்றி தான் பேச போகிறோம். காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் மேம். காலை உணவு திட்டத்தில் பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு. ஸோ நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இனிமேல் காலை உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சுருந்தார். சரி, ஓகே, இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சதால் மாணவர்களுக்கு மட்டும்தான் ஹாப்பி நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, காலை உணவு திட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் காலை உணவு திட்டத்தில் வேலை கிடைக்குமா, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து கேளுங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விரிவாக்கம், பணியாளர்களுடைய தகுதிகள், ஊதியம், புதிய பணியாளர்கள் தேர்வு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போது தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு வழங்கப்பட்டு வர முதலமைச்சர் காலை உணவு திட்டம் எவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்தில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சின்னதாக பைலட் பேசிஸில் ஆரம்பித்த ஒரு திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அரசு பள்ளி முழுக்க 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா பிரைமரி ஸ்கூல்ஸுமே காலை உணவு திட்டம் செயல்பட்டுட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள்லையும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் எங்கெல்லாம் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும் அங்கே எல்லாமே காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் நேற்று வெளியான அறிவிப்பில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கும் வெற்றிகரமாக வந்து விரிவாக்கம் செய்து முடிச்சாச்சு. இந்த விரிவாக்கத்தால் புதுசாக வேலைக்கு ஆட்களை எடுப்பாங்களா, என்ன தகுதி வேணும், ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா, சம்பளம் எவ்வளவு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. இதையெல்லாம் பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, அரசு பள்ளி குழந்தைகளுடைய பசியை போக்கி அவங்களுடைய ஊட்டச்சத்தை உயர்த்துற மிக உன்னதமான திட்டம் இந்த காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி பொதுமக்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு சந்தேகத்திலையும் தீர்க்கிறோம். இப்போது எடுத்த உடனே நேரடியாக நம்ம விஷயத்துக்கே வந்துடுவோம். இப்போ 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை திட்டத்தை நீட்டிச்சிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக சமையல் வேலைக்கு கூடுதல் ஆட்கள் தேவைப்படுவாங்க. அப்போது புதுசாக ஆட்களை தேர்வு செய்வாங்களா? கண்டிப்பாக. மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறப்ப சமையல் வேலைகளும் அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக கூடுதல் பணியாளர்கள் தேவைப்படுவாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான அரசு நடைமுறை இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த நடைமுறை என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பள்ளியில் ஏற்கனவே 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் காலை உணவு சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ 6ஆவது டு 8ஆவது நீட்டிக்கும் போது அவங்கள எடுத்துகிட்டு புது ஆள் போடுவாங்களா, இல்லை அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமான்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது. இப்போ 6th to 8 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நமக்கு வந்து இல்லாமல் வேறு யாராவது புதுசாக கூட்டின்னு வந்து போட்டுருவாங்களா, ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதால. ஸோ இதுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள யாரையுமே நீக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் இன்னும் சொல்லப்போனால் முன்னுரிமை, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு காலை உணவு திட்டம் எப்படி சமைக்கணும், எப்படி பரிமாறணும், ஆப்பில் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து கடந்த ஆண்டுகளில் எல்லாத்தையும் பணி புரிஞ்சவங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஏற்கனவே வேலை செய்கிற பெண்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறதால தினசரி உணவை எப்படி தரமாக சுகாதாரமாக சமைக்கணும், அரசு கொடுத்துருக்கிற அந்த காலை உணவு திட்ட மொபைல் ஆப்பை எப்படி பயன்படுத்தி பதிவுகள் பண்ணணும், அவங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியுன்ற காரணத்தால் ஏற்கனவே அரசு அவங்களுக்கு நிறைய முறை பயிற்சியும் வழங்கியிருக்காங்க. அதனால் இந்த திட்டம் விரிவாக்கப்படுறப்ப ஏற்கனவே இருக்கிற பணியாளர்களை தக்க வச்சுக்கிட்டு தான் வேலை சுமையை கூடும்போது மட்டும்தான் கூடுதலான ஆட்களை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு இது பெரிய நிம்மதி. ஓகே, இப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறப்ப புதுசாக ஆட்களை எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி தேர்வு செய்யப்படுற பெண்களுக்கு என்னென்ன அடிப்படை தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, காலை உணவு திட்டத்தில் பணியாளர்களை தேர்வு செய்கிறதுல அரசு ரொம்ப தெளிவான சில விதிகளை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பெண் கண்டிப்பாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட மகளிர் சுய உதவி குழுவில், SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்கிறோம் இல்லைங்களா, மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்கணும். அதுவும் குறைஞ்சது 3 வருஷம் அந்த குழுவில் இருந்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஒருவேளை மலை கிராமங்கள் இல்லை பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் 10ஆம் வகுப்பு பெண்கள் கிடைக்கல அப்படின்னா 8ஆம் வகுப்பு படித்தவங்களே போதும் அப்படின்னு சொல்லி தளர்வு தரப்படும். அந்த பள்ளி எந்த கிராம ஊராட்சியிலையோ இல்லை பேரூராட்சிலையோ நகராட்சிலையோ இருக்கோ அதே பகுதியில் வசிக்கிற உள்ளூர் பெண்ணாக இருக்கிறது அவசியம். வெளியூர் ஆட்களுக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தை அந்த பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை உண்டு. அதுவும் அதே அந்த 6 to 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் முன்னுரிமை உண்டு. இதை தவிர வேறு ஏதாவது முன்னுரிமை இருக்கான்னா, ஸோ இந்த அந்த ஸ்கூல்லே வந்து படிக்க வைக்கிற அம்மாக்களுக்கு முன்னுரிமை. காலை உணவு திட்டத்தில் பெண்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்க, ஆண்கள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து அந்த பள்ளியில் படிக்கிற
பெற்றோருக்கு தான் வந்து படிக்க வைக்கிற பெற்றோருக்கு தான் முன்னுரிமை, அந்த அம்மாவுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பிள்ளை அந்த பள்ளியில் படிக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா இன்னும் அக்கறையாக சமைப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்க குழந்தையும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அதே ஸ்கூலில் தான் சாப்பிட்றாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த தாய்க்கு இன்னும் கூடுதலான சுத்தத்தோடையும் அன்போடையும் சமைப்பாங்க இல்லையா? அந்த காரணத்துக்காக தான் அந்த ஸ்கூல்லையே படிக்கிற பிள்ளையினுடைய அம்மாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்த அந்த சுய உதவிக்குழு கடந்த 3 ஆண்டுகளில் வாங்கிய வங்கி கடனை வந்து சரியாக திருப்பி செலுத்தி இருக்கணும். ஸோ எந்த டீஃபால்ட்டும் இருக்கக்கூடாது, நோ டீஃபால்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம சொன்னது எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே இருக்கிற தகுதிகள் தானே. இப்போது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை திட்டம் பெருசாக விரிவாக்கம் செய்யப்படுறதால புதுசாக எடுக்க போகிறவங்களுக்கு கூடுதல் தகுதிகள் ஏதாச்சும் தேவைப்படுமா? ஏன்னா ஆரம்பத்தில் இந்த தகுதிகளை வச்சு தான் காலை உணவு திட்டத்துக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வந்து தகுதி அப்படின்னு சொல்லிலாம் அரசு தனியாக எந்த சட்டமும் போடலை. வேலைக்கு எடுக்கிறப்ப சில நடைமுறை தகுதிகளை அதிகாரிகள் எதிர்பார்ப்பாங்க. அதாவது என்னென்னா, இப்போது அதிக பேர் அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் 30 குழந்தைங்களுக்கு சமைச்ச இடத்துல இனிமேல் வந்து 100 இல்லை 150 குழந்தைங்களுக்கு சமைக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், பெரிய பாத்திரங்களை கையாளணும். அதனால் அங்கன்வாடி, சத்துணவு மையம் இல்லை சுப நிகழ்ச்சிகளில் பெரிய அளவில் சமைச்ச அனுபவம் இருக்கிற அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து உடல் தகுதி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அதிக எடையுள்ள காய்கறி, மளிகை பொருட்களை தூக்குறது, இந்த பெரிய பாத்திரங்களில் வந்து சுத்தம் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கிறதால அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அறிவு, டிஜிட்டல் லிட்ரஸி. இப்போ எல்லாமே ஆன்லைன் தானே. சமையல் பொருட்கள் இருக்கிற விவரம், எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற வருகை பதிவு எல்லாத்தையுமே அரசு வழங்கி இருக்கிற அந்த காலை உணவு மொபைல் ஆப்பில் தினமும் காலையில் அவங்க அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால் சொந்தமாக ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு அதை நல்லா பயன்படுத்த தெரிந்த இளம் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுப்பாங்க. 4வது விஷயம் 6வதுலேருந்து 8ஆம் வகுப்பு அம்மாக்கள். இப்போ திட்டம் நடுநிலை பள்ளிகளுக்கு வரதால் 6th to 8th படிக்கிற மாணவர்களுடைய அம்மாக்களுக்கு இப்போது தாராளமாக அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்துக்கு. இப்போது சராசரியாக எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை சமையல் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க அது வந்து சொல்லணும்னா, நம்ம அரசினுடைய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் படி மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தான் பணியாளர்களை நியமிக்கிறாங்க. அதாவது 11 மாணவர்கள் வந்து ஒரு 11லேருந்து 50 வரைக்கும் தான் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு பணியாளர் தான் இருப்பாங்க. அவங்களே தான் சமைச்சிக்கணும், அவங்களே தான் குழந்தைங்களுக்கும் பரிமாறணும், 2த்தையும் இவங்களே தான் பார்த்துக்கணும். 50க்கு மேலே இருக்காங்க, 100க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல 2 பணியாளர்கள், ஒருத்தவங்க முதன்மை சமையலர், இன்னொருத்தவங்க உதவியாளராக இருப்பாங்க. 100 மாணவர்களுக்கு மேலே இருக்காங்கன்னா அந்த இடத்துல 3 பணியாளர்கள் இருப்பாங்க. 3 இல்லை அதுக்கு மேலே பணியாளர்கள் கூட இருக்கலாம். மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலான பணியாளர்கள். அதாவது 50க்குள்ளே இருந்தால் ஒரு பணியாளரே போதும், 50க்கு மேலேனா 2 பேர், 100க்கு மேலேனா 3, இன்னும் அதிகமாக போகிறாங்க அப்படின்னா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை நிறைய பள்ளிகளில் 10 மாணவர்களுக்கும் குறைவாக இருக்காங்க இல்லைங்களா? அரசு பள்ளிகளே வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு மாணவி படிக்கிற பள்ளிக்கூடம் கூட இருக்குது. அப்போ அங்கே காலை உணவு திட்டம் இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி 10 மாணவர்களுக்கு குறைவாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெரிய பள்ளி மையத்திலேருந்து உணவு சமைக்கப்பட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுப்பாங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான எல்லாருமே எதிர்பார்க்குற கேள்விக்கு நான் வரேன். இந்த காலை உணவு திட்ட பணியாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? அவங்களுடைய வேலை நேரம் என்ன? காலை உணவு திட்ட பணியாளர்களுடைய வேலை நேரம் ரொம்ப குறைவு தான். தினமும் காலையில் 7லேருந்து 10 மணி வரைக்கும், வெறும் 3 மணி நேரம், 10 மணி வரைக்கும் தான். ஸோ உங்களுடைய வேலை நேரம் 3 மணி நேரம் தான். காலையில் சீக்கிரமாக சமைச்சு குழந்தைங்களுக்கு பரிமாறிட்டு பாத்திரங்களை கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற திட்டத்தில் பணிபுரிகிற பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வருது. சில பகுதிகளில் பள்ளி வேலை நாட்களை கணக்கிட்டு நாள் ஒன்றுக்கு தோராயமாக ஒரு 325 ரூபாய் போல் வழங்கிட்டுருக்காங்க ஒரு சில பள்ளிகளில். ஆனால் இப்போ 6 to 8ஆம் வகுப்பு வரை திட்டம் நீட்டிக்கப்படுது அப்படிங்கிறதால வேலைபளு அதிகமாகுன்னு பணியாளர்கள் தரப்புலேருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த ஊதியத்தை உயர்த்தி தரணும், இல்லைனா முறையான காலமுறை ஊதியமாக மாற்றணும்னு அரசுக்கிட்ட ஆலோசனைகள் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கான நல்ல அறிவிப்பு வரும் நம்ம நம்பலாம். காலை உணவு திட்ட விரிவாக்கம், பணியாளருடைய தகுதிகள், ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கான முன்னுரிமை, சம்பளம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு கிராமப்புற பெண்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல சாய்ஸு. தகுதி உள்ள பெண்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கணும். ஸோ உங்களுக்கும் இந்த திட்டம் அப்புறம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தினா ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகம், பிடிஓ ஆஃபீஸ், இல்லைனா உங்களுடைய உள்ளூர் மகளிர் சுய உதவி குழு கூட்டமைப்பு மூலமாக இதுக்கான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
இதுக்கான நேரம் எப்போ ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்மளுக்கு அஃபிஷியலாக வெளிவரப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விருப்பம் உள்ளவர்கள் யார் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.